டாக்டர் கீதா ஃப்ரம் ஐவில் ஹாஸ்பிட்டல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்குவாமஸ் பிளிஃபரைட்டிஸ். அதாவது நம்மளோட ஐ லேஷஸ்னால உங்களுக்கு ஏதானும் லிட்ஸ் வழியாக என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ யூஸ்வலாக இதில் வந்து ஒரு டைப் வந்து ஸ்குவாமஸ் பிளிஃபரைட்டிஸ். நீங்கள் டேண்ட்ரஃப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் வந்து லேஷஸ் நடுவில் வந்து நிறையா பார்க்க முடியும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து ஆன்டீரியர் பிளிஃபரைட்டிஸ் வந்துடும். தென் பேஷண்ட்ஸ் வில் பி ஹேவிங் லைக் இரிட்டேஷன், இட்சிங். இது வந்து கொஞ்சம் போய் பிளாக் ஆகுறதுனால உங்களுக்கு ட்ரை ஐ சிண்ட்ரோமும் வரும். மீம்போமியன் கிளான்ஸோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு ட்ரை ஐ சிண்ட்ரோம் வரும். ஸோ நார்மல் ரொட்டீன் ஒர்க் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். பிகாஸ் கண்டினியூஸாக நீங்கள் இச்சிங், வாட்டரிங், ரெட்னஸ் இருக்கும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகலாம். ஸோ யூ ஹாவ் டு டெஃபினெட்லி கன்சல்ட் யுவர் ஆப்தால்மாலஜிஸ்ட். அவங்க வந்து மேக்னிஃபையிங் மைக்ரோஸ்கோப் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்துட்டு எந்த டைப்பு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது பாக்டீரியானால வந்திருக்கலாம், வைரஸ்னால வந்திருக்கலாம், இல்லைன்னா செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்கிற கண்டிஷனால் வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதானும் அலர்ஜிக் இரிட்டன்ட்ஸ் அதனால கூட வந்திருக்கலாம். ஸோ யூஸ்வலாக டாக்டர்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு ஐ ஆயின்மெண்ட்டு, ஐ ட்ராப்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணோம். அந்த ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் ஜென்ரலாக ஹவு டு க்ளீன் அப்படின்னா, ஸ்குவாமஸ் பிளிஃபரைட்டிஸ் இருந்தாலோ இல்லைன்னா வேறு ஏதானும் பிளிஃபரைட்டிஸ் இருந்தால் கூட நீங்கள் ஜஸ்ட் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் பேபி சோப் இல்லைன்னா பேபி ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் லெஸ் இரிட்டன்ட். ட்வைஸ் நீங்கள் வந்து வார்ம் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து 3 to 6 weeks ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ தட் யூ ஹாவ் டு டேக் த ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் you have to get well. Otherwise it will be a everyday difficulties இருக்கும். உங்களோட ஐஸ் வந்து நார்மலாக இல்லைன்னா. So please take your treatment. Thank you.